ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி அந்த டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெகுலராக வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் டாபிக்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸ் இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளோட சேனல் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் பொருத்தமான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா, வைனா வந்து வைக்கோல், இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு 42க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து நம்ம வெளியே வந்து நம்ம நிறைய படிக்கணும். நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வைனா பார்த்தீங்கன்னா வைக்கோல். சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். தை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து கேட்குறாங்க. தைனா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், தை மாதம். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா, மானா விலங்கு. ஸோ அதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபெல்லிங் மிஸ்டேக் இது கீழ்காணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் விடைகளில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஈனா வந்து கொடு. சரிங்களா, ஈகைன்னு சொல்லுவாங்கள்ல, கொடை, கொடுத்தல், கொடு எல்லாத்தையும் வந்து குறிக்கும். சரிங்களா, ஸோ ஆனா நமக்கு என்ன வரும், பசு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா, கோனா வந்து என்ன வரும், நமக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ எல்லாம் தப்பாக இருக்குது. சரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். பொறுத்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓனா பார்த்தீங்கன்னா நீர் தாங்கும் பலகை. சரிங்களா, மானா பார்த்தீங்கன்னா திருமகள். ஸோ மானா வந்து நம்ம விலங்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், பார்த்தீங்கன்னா திருமகள். சரிங்களா, இது மாதிரி அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கானா பார்த்தீங்கன்னா கா சோலை. ஸோ தீனா பார்த்தீங்கன்னா கோபம். சரிங்களா, ஆப்ஷன் சி. புதுசாக இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து கேட்குறாங்க. வவுனா பார்த்தீங்கன்னா கைப்பற்றுதல். சரிங்களா, வவுனா பார்த்தீங்கன்னா கைப்பற்றுதல், ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்குறாங்க. தைனா வந்து இப்போ நம்ம மாதம் பார்த்தோமா, இங்கே பார்த்தீங்கன்னா திங்களின் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திங்கள்னா பார்த்தீங்கன்னா மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அவங்க டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து கேட்குறாங்க. மானா வந்து நமக்கு தெரியும், விலங்கு, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். வி. வீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று. சரிங்களா, வீணா வந்து காற்று, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஷ் உள்ளன, 42 எழுத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனா பார்த்தீங்கன்னா பசு, நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்பு. ஐனா பார்த்தீங்கன்னா அழகு. சரிங்களா, ஐனா வந்து நமக்கு தலைவனையும் குறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகு அதுவும் வரும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனா பார்த்தீங்கன்னா இரக்கம். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். பொறுத்துக்கு தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ பையனா பார்த்தீங்கன்னா இளமை, பையனா வந்து இளமை. மேனா பார்த்தீங்கன்னா அன்பு. ஸோ வைனா பார்த்தீங்கன்னா புல். தூணா பார்த்தீங்கன்னா உண்ணு. சரிங்களா, அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்கள். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. மீனா பார்த்தீங்கன்னா வான். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். ஐயனா நமக்கு தெரியும், தலைவன், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். பொருந்தாத சொல் இணை வந்து கேட்குறாங்க. பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க. கானா வந்து சோலை, அது சரியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கா சாலைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மானா வந்து விலங்கு, நமக்கு தெரியும். மீனா பார்த்தீங்கன்னா உயர்ச்சி. சரிங்களா, பி மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ மானா பார்த்தீங்கன்னா பெரிய, விலங்கு. ஸோ நிறைய பொருள் இருக்குது. ஸோ மானா பார்த்தீங்கன்னா பெரியது, ஆப்ஷன் ஏ.
அடுத்து பாருங்கள் தூ. தூன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 1, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கோ. கோனா நமக்கு தெரியும், கோனா வந்து அரசன், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணை தான் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? கானா வந்து சோலை நமக்கு தெரியும், கோனா அரசன் நமக்கு தெரியும், சோனா வந்து மதில் நமக்கு தெரியும், நானா பார்த்தீங்கன்னா கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. நானா நாக்கு வரணும். சரிங்களா? இப்போ தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்பு. ஏன்னா வந்து அம்பு, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆனா நமக்கு தெரியும் பசு, ஆனா வந்து பசு. அடுத்து பாருங்கள் கோ. கோ என்னுக்கு பார்த்தீங்கன்னா மதில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மீனிங்கில் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஆனால் டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கோனா வந்து நமக்கு அரசன் அப்படின்னு வரணும். ஸோ இங்கே மதில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க இது. அடுத்து பாருங்கள் தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து கேட்குறேங்க. தேனா பார்த்தீங்கன்னா கடவுள், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் ஓ. ஓனா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்குறாங்க. ஓனா பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் கா கேட்குறாங்க. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் வந்து கேட்குறாங்க. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் பார்த்திங்கன்னா காத்தல். சரிங்களா? ஸோ மற்றெல்லாம் பாருங்கள் கானா பார்த்திங்கன்னா அரசன், மயில், காற்று, இந்த 3மே வந்து வரும், படிச்சுக்கோங்க. டி மட்டும் வந்து பொருந்தலை. அடுத்து பாருங்கள் தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் கேட்குறாங்க. ஐ, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்குறாங்க. தூ, ஆப்ஷன் சி. தூனா வந்து பகை, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்குறாங்க. நானா வந்து நாக்கு, நமக்கு தெரியும், நானா வந்து நாக்கு, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்குறாங்க. கைனா வந்து ஒழுக்கம், ஆப்ஷன் சி. கைனா வந்து ஒழுக்கம். அடுத்து பாருங்கள் ஊ என்ற சொல்லின் பொருள் வந்து கேட்குறாங்க. ஊனா பார்த்தீங்கன்னா இறைச்சி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா மேலே, மீனா வந்து மேலே. அடுத்து பாருங்கள் ஸோ நானா வந்து நமக்கு தெரியும் நாக்கு, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள் சோனா நமக்கு தெரியும், சோனா வந்து மதில், ஆப்ஷன் சி. சோனா வந்து மதில். அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள் ஒரு எழுத்தோ பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஸோ கூற்று பார்த்தீங்கன்னா சரி. காரணம் பாருங்கள் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மேகம் என்று பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து தப்பு. மீனா பார்த்தீங்கன்னா வான். சரிங்களா? ஸோ கூற்று சரியாக இருக்குது, காரணம் வந்து தப்பாக இருக்குது, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நமக்கு தெரியும் பசு, பானா வந்து நமக்கு தெரியும் பாடல், வீணா பார்த்தீங்கன்னா மலர், மீனா வந்து வான். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் தே என்பதன் பொருள். தேனா நமக்கு தெரியும் கடவுள். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்குறாங்க. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் அம்பு. அடுத்து பாருங்கள் நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்குறாங்க. நீனா பார்த்தீங்கன்னா முன்னிலை, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்குறாங்க. பேனா பார்த்தீங்கன்னா மேகம், ஆப்ஷன் ஏ. அடுத்த விஷயம் பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஊன்னா வந்து உன், ஐனா வந்து நமக்கு தெரியும் தலைவன், நோனா பார்த்தீங்கன்னா துன்புறு, தேனா கடவுள், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. வீனா வந்து மலர், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க. எது தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. மானா வந்து அழுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மானா வந்து அழுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீனா பார்த்தீங்கன்னா உயர்ச்சி, மூனா பார்த்தீங்கன்னா மூப்பு. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. மா வந்து அழுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அழகுக்கு தான் வந்து அழுகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அடுத்து பாருங்கள் உரிய பொருளை கண்டறிய.
ஆ உணர்த்தும் பொருள் வந்து கேட்குறாங்க. ஆனா வந்து நமக்கு தெரியும் பசு, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. கைனா பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், ஆப்ஷன் டி. கைனா வந்து ஒழுக்கம், ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. தானா பார்த்தீங்கன்னா தாவுதல், கானா பார்த்தீங்கன்னா காசோலை, வேனா பார்த்தீங்கன்னா மறை, ஏனா வந்து அம்பு. சரிங்களா? சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பொறுத்துக்கு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு தான் வந்து கேட்குறாங்க. கைனா பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், நோனா பார்த்தீங்கன்னா துன்பம், யானா பார்த்தீங்கன்னா உருவக மரம், வவுனா பார்த்தீங்கன்னா கைப்பற்றுதல். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, கா என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றில் எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கா சோலை. அடுத்து பாருங்க, அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கோ. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் வந்து கோ, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் வந்து கேட்குறாங்க. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? தீ என்பதுக்கான பொருள் வந்து என்னென்னா பாருங்கள். தீனா பார்த்தீங்கன்னா அறிவு, இனிமை, தீமை, இந்த மூணுமே வந்து வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நான்னா வந்து நமக்கு தெரியும் நாக்கு, நாவு, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், மானா பார்த்தீங்கன்னா பெரிய இல்லை விலங்கு, எல்லாமே வரும், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், மானா வந்து விலங்கு, நமக்கு தெரிஞ்சது தான், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி, கூனா வந்து பூமி, ஆப்ஷன் டி. கூனா வந்து பூமி. அடுத்து பாருங்கள், ஓ கேட்குறாங்க. ஓக்கு ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து பாருங்கள், ஐ என்னும் சொல்லும் பொருள் நமக்கு தெரியும் தலைவன். ஸோ அவ்வளோதான். ஓரெழுத்து ஒரு மொழி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு சோர்ஸஸ் வேணும்னா மெட்டீரியல் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.